வணக்கம் மாணவர்களே. அப்துல் கலாம் வருங்கால சமுதாய மக்களை பார்த்து, இளைஞர்களை பார்த்து கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னார். நிறைய பேர் என்ன நினச்சிட்டான், அப்துல் கலாமே கனவு காண சொல்லியிருக்காரு. அம்மா நான் சன்னு படுக்க போகிறேன், அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு குடியரசுத் தலைவர், அதனால் நல்லா எடுத்து போத்திக்கிட்டு தூங்கிடுவான். நான் கனவு காண அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு, அதனால் தூங்க போகிறோம்மா, என்னை டார்ச்சர் பண்ணாதம்மா. அவர் எதுக்காக சொன்னார் கனவு காணுங்கள்? அதாவது உன்னுடைய லட்சியத்தை அடைய கடைசி வரைக்கும் பாடுபடுங்க. நினச்சி அந்த சிந்தனை பண்ணி அந்த லட்சியத்தை அடைவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். புரியுங்களா? வாழ்க்கையில் உயர்வது தான் வாழ்க்கை. தன்னைத்தானே உயர்த்தி வாழ்வது வாழ்க்கை, தாழ்ந்து போவதும் வாழ்க்கை. அவ்வாறு தாழ்ந்து போகாமல் உயர்த்திக்கொள், உன் சிந்தனையை வளர்த்துக்கொள். அதற்கு கனவு காண். கனவு காணா ராத்திரியில் படுத்து தூங்குறது கிடையாது. உன்னுடைய சிந்தனை மேலோங்கி நல்லியல்புகள் வளர்ந்து அதனால் நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். அதனால தான் கனவு காணுங்கன்னு சொன்னார். ரோட்டு ஓரமாக ஒரு கோழிக்கறி கடை. ஏன்னா இந்த கோழிக்கறி கடையில் கோழியெல்லாம் நைட்டில் படுத்து பேசிகிட்டு இருக்குமா. என்ன பேசிகிட்டு இருக்கோம்? இந்த ரோட்டில் போகிறவன் சைக்கிளை பார்த்து இவன் மாதிரி நம்மளும் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்குமா. இன்னொரு கோழி, நீ என்ன ரோட்டில் ஒருத்தன் என்ஃபீல்டு புல்லட்டில் போகிறான், அந்த மாதிரி நான் போகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்குமா. இன்னொரு கோழி, நீங்கள்லாம் என்ன வண்டியில் போகிறீங்க, கார் ஒருத்தன் ஓட்டிகிட்டு போகிறான், அது மாதிரி நானும் காரில் ஓட்ட போகிறேன் பாரு நாளைக்கு அப்படின்னு பேசிட்டுமா. காலையில் கோழிக்கறிக்காரன் ஒவ்வொரு கோழியாக எடுத்து வச்சு வெட்டி போவான், தலையை விற்றுப்பான். ஆனால் அதுகளுக்கு சிந்தனை பண்ணக்கூடிய அறிவு கிடையாது. மற்ற ஜீவராசிகளுக்கு, மனிதனுக்கு மட்டும்தான் மனம், சுத்தம், புத்தி, அகங்காரம். சுத்தங்கிறது மெமரி பண்ணக்கூடிய விஷயம். ஒரு செயலை செய்வதற்கு மனசில் மெமரி பண்ணி அதன்படி செயல்படுவான். மற்ற ஜீவராசிகளுக்கு அந்த சிந்தனை கூடிய எண்ணம் கிடையாது. ஒரு சில ஜீவராசிகளுக்கு கொஞ்சோண்டு இருக்கும், ஒரு 5% இருக்கும் 100க்கு. இப்போ நாய்களுக்கெல்லாம் ஒரு பிஸ்கட்டை போட்டிங்கன்னா திங்கிற வரைக்கும் பார்க்கும், மறந்துடும், வாலாட்டும். மறுநாள் போனால் நம்ம பிஸ்கட் போடுவோங்கிற எண்ணம் அதுக்கு ஒதுக்கும், உடனே வாலாட்டும். அந்த அளவுக்கு தான் சிந்தனை பண்ணக்கூடிய அறிவு. மற்ற மனிதனுக்கு மட்டும்தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சிந்தனையெல்லாம் மனசுலேயே வச்சிருப்பான். அப்படி வாழும்போது மனிதன் ஏதாவது உன்னை ஆண்டவனை இதற்காக படைத்திருக்கிறான். புரியுங்களா? அதை சிந்தனை பண்ணி அதன்படி உன் லட்சியத்தோடு வாழ வேண்டும். அதற்கு நீ கனவு காண வேண்டும். இதைத்தான் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறான், நல்லா இழுத்து முடிக்கிட்டு அப்துல் கலாமே கனவு காண சொல்லிட்டு இருக்காரு படுத்துக்கிட்டு. இவன் எங்கேயோ கனவு காண்டுக்கிட்டு இருக்கான் மனுஷன். இப்படி வாழலாமா அப்படி வாழலாமான்னு கற்பனையிலே. அது அந்த கனவை அவர் சொல்லலை, நான் சொல்ல. புரியுங்களா? வாழ்க்கையில் உன்னுடைய லட்சியம் என்னவென்று நினைத்து